may now request Professor Kamakoti, the Director of IIT Madras, to give the inaugural speech. Over to you, sir. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த குரலை இன்னைக்கு முடியறதுக்குள்ள 108 தடவையா சொல்லிடலான்னு பார்க்குறேன். எல்லா ஸ்பீக்கர்ஸையும் இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வி த லீடர்ஸ், இந்த இயக்கம் எனக்கு அண்ணாமலை சார் கோயம்புத்தூர்ல இருந்தே அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. குறிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி வி வாண்ட் டு ஒரு யூத் கான்க்ளேவ் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்க்ளேவ். இது ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர். ஒரு 14 வருஷமா, அதாவது 2012 வாக்கில் இதை ஆரம்பித்தோம். ரீசன் என்னோட ஃபேமிலியில் என்னோட ரொம்ப டியர் கசின்ஸ் 2 பேர் கேன்சரில் இறந்தாங்க. அந்த கேன்சருக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அவங்க டீடோட்டலர்ஸ், எந்த விதமான கட்டப்பழக்கங்கள் கிடையாது. இதுக்கு ஒரே காரணம், அப்புறம் எங்கள் ஜெனட்டிக்காகவும் வீட்டில் கேன்சர் கிடையாது. இதுக்கு ஒரே காரணம் என்ன இருந்திருக்கலாம்னா, இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒரு நஞ்சு, அதுலேருந்து வர இந்த ஃபர்டிலைசர்ஸு, இதுலேருந்து வர்றது தான் ஒரு ரீசனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. அதுலேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பித்தேன். அந்த வருஷம் நான் ஆரம்பித்த வருஷம் அந்த வருஷம் மழை இல்லை. குறிப்பாக நிலத்தடி தண்ணீர் கிட்டத்தட்ட 200 அடியில் இருந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில். எங்கள் ஊர் விஷ்ணுபுரம்ங்கிற கிராமம், கும்பகோணம் பக்கத்தில். ஸோ முதல் முறையாக அங்கே சோலார், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் சோலார் ஒரு 5 கிலோவாட் போட்டு அதில் தண்ணி எடுத்து அது அந்த வருஷம் அந்த விவசாயத்தை நடத்தினோம். ஒரு 4-5 வருஷம் இட் வாஸ் பிரேக் ஈவன் கூட இல்லை. ஏதோ ஐஐடியில் சேலரி வருது, அதை அங்கே போட்டு செஞ்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2017-18 அப்புறம் நல்ல ஈல்டு வருது. குறிப்பாக ஃபெர்டிலைசருக்குன்னு உள்ள காஸ்ட் எல்லாமே நிறையா குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, 2015-16 அந்த இதில் நாங்கள் நல்லா நாற்று விட்டு நல்லா பயிர் நல்ல ஒரு ஸ்டேட் வந்த போது சரியான மழை, கம்ப்ளீட்டாக பயிரெல்லாம் மூழ்கி போயிடுது. பக்கத்தில் இருக்கிற 4-5 வயல் அவங்க இயற்கை விவசாயம் செய்யல, செயற்கை விவசாயம் செஞ்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக பயிர் அழுகி போய் அவங்களுக்கு லாஸ். ஆனால் எங்கள் வயலில் 4 நாள் தண்ணி நின்றுது ஃபுல்லாக. ஏன்னா காவேரியும் ஃபுல்லாக ஓடித்து, எங்களது அரசலாறுங்கிற ஒரு காவேரியோட ட்ரிபியூட்டரி. அந்த 5 நாள் கழிச்சு தண்ணி வடிஞ்ச அப்புறம் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை சம்பா ஜம்முன்னு ஏறி நின்று அந்த வருஷம் பிரமாதமான ஈல்டு. அதனால ரெசிலியன்ஸ் இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது, இன்னைக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டோட்டலாக நாட் ரிலேபிளாக இருக்குது. நமக்கு ஒரு ரிலேபிலிட்டி இல்லை. இந்த இதில் மழை பெய்யும் பெய்யாதுங்கிற ஒரு இது, அதை அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் வருது. ஏன் அந்த வேரியேஷன் வருதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறதுல நமக்கு நம்மளோட கிராப்புக்கு ஒரு ரெசிலியன்ஸ் வேணும், ஒரு டாலரன்ஸ் வேணும். டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளட்டு, டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் ட்ராட், ரெண்டுத்துமே நமக்கு தேவைப்படுறது. இதுக்கு நிச்சயமாக இயற்கை விவசாயம் ஒரு புள்ளி இதில் சொல்கிறேன். இது நிச்சயமாக 6 நாள் கழித்து அந்த பயிர் ஜம்முன்னு ஏந்து நின்று அந்த வருஷம் நல்ல மாப்பிள்ளை சம்பா 6 அடி 6 அடி இப்போ இதுவே இருக்கும். கதிர் வரத்தே 6 அடி உயரம் இருக்கும். அதனால தான் அதுக்கு மாப்பிள்ளைன்னு பேர். அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது. அதனால ஒரு பயிர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் அது நமக்கு கொடுக்குற ஃபுட்டும். பயிர் வீக்காக இருந்ததுன்னா நமக்கு வர சாப்பாடும் அது வீக்காக தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு நேச்சுரல் இன்ஃபரன்ஸ். இதில் ரெண்டாவதா நான் நவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி எங்கள் ஃபார்மில் போடுவேன். ஒரு அரை ஏக்கருக்கு போடுவோம். அது அப்படியே ஒரு
அந்த நவரக்கிழி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூட அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பார்த்தா அப்படியே தங்கமாக இருக்கும். காலம்பரை அந்த சூரியன் அப்படியே உதயத்தே நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா உலகத்தில் வேறு எங்கேயும் போக வேண்டாம், ஒரு சுவிட்சர்லாண்டு ஒன்றும் வேண்டாம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு அந்த சுகம் வரும். காலம்பரை அந்த சூரியன் உதிக்கிறதே தங்க ரேக்கில் இருக்கும். ஒரு 6-7 மணி அப்படி வயலுக்கு நடந்து போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போனோன்னே எங்கள் வயலில் வேலை செய்கிறவர் கூப்பிட்டாரு, குழந்தை வாப்பா இங்கே பாரு எல்லாமே பச்சையாக இருக்குது அப்படின்னாரு. என்னப்பா பச்சையாக இருக்குன்னு திருப்பி போய் பார்த்தேன். திருப்பி போய் பார்த்தா ஒரு 500 கிளி, பச்சை கிளி ஃபுல்லாக உட்காந்துருக்கு அந்த அந்த ஏக்கரில். சொன்னால் நான் இப்போ இந்த உடுக்கை அடித்தா எல்லாம் பறந்துடும், நான் இல்லை விட்டுரு இது பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த கிளி பக்கத்து செயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துல போய் உட்காரல. அதனால கிளிக்கு தெரிஞ்சிருக்கு எது இயற்கை சாப்பாடு எது செயற்கை சாப்பாடு. அதனால வாழ்க்கை நமக்கு பிரதி க்ஷணமும் நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. பறவை மூலமா எறும்பு மூலமா கத்துக்கிற பக்குவம் தான் நமக்கு இல்லைன்னு என்னோட ஆழ்ந்த கருத்து. இது நான் அன்னைக்கு கிளியில் தேர்ந்து கத்துன்ற ஒரு பெரிய பாடம். இதெல்லாம் முன்னிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஐஐடியில் நாங்கள் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர் ரசா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், இதில் ஒரு மாதிரி ஒரு சர்க்குலர் எக்கானமி. எங்கள் பாட்டியோட கல்யாணம் பண்ண போது அதில் எழுதின கணக்கு ஏதோ ஒரு இதில் கிடைச்சது எனக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்தது. 4 நாள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட 4000 பேர் சாப்பிட்ருக்காங்க, 16,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. அதில் அவங்க ப்ரொவிஷனே வாங்கலை, எல்லாமே வயலில் கிடச்சிருக்கு. கரிகா வயலில் கிடச்சிருக்கு, அரிசி வயலில் கிடச்சிருக்கு, பருப்பு வயலில் கிடச்சிருக்கு, எல்லாமே. ஸோ அந்த காலத்தில் எக்கானமி வாஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் அக்ரிகல்ச்சர். வீட்டில் ஒரு 20-25 பசுமாடு, ஒரு 20-25 காளை இருந்திருக்கு. அதுலேருந்து வர உரங்கள், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் பிரமாதமாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆல்மோஸ்ட் இட் வாஸ் எ 0 பட்ஜெட் ஃபார்மிங். அதாவது நம்ம செலவு ரொம்ப குறைச்சலாக அவங்க இந்த கம்ப்ளீட் ஃபார்மிங்கை செஞ்சுருக்காங்க. இந்த அளவு பெஸ்டிசைடும் அந்த காலத்தில் இருந்ததில்லை. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 50 இயர்ஸில் வந்ததுன்னா. ஸோ ஒரு காலத்தில் நம்மளோட கம்ப்ளீட் எக்கானமி அக்ரிகல்ச்சரல் சென்டர், அரௌண்ட் அக்ரிகல்ச்சர் சென்டர்டாக இருந்திருக்கு. அதில் அவங்க வந்து மேஜர் ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஒரு 16,000 பேரை சாப்பாடு போட்டு ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் அது அப்படியே ஒரு சிம்பிளாக நடந்திருக்கு. என்னோட ஊரில் இது மாதிரி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறது சகசிர போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளான் பண்ணுறதுன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பிளான் பண்ணி பணம் இருக்கிறவங்களே இந்த 1000 பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் இருந்தவர் சொல்லியிருக்காரு, அவங்க எங்கள் பாட்டி சொன்னாங்க, கொள்ளு பாட்டி ஒரு சகசர போஜனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு. உடனே அடுத்த வாரம் ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அந்த அளவு ஒரு ரிச் ரிசோர்சஸ் அக்ரிகல்ச்சரில் இருந்திருக்கு. அதனால நம்ம இது ஏன் சம்பாதிக்கிறோம்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே போனால் அதுக்குன்னு கடைசியில் வருது இந்த அரைச்சான் வயருக்கு. கரெக்டா? அந்த அரைச்சான் வயருக்கு நல்ல விஷம் இல்லாத நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்கணுங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஒரு பெரிய இன்புட்டு. அதனால நம்ம இயற்கை விவசாயத்தை நிச்சயமாக நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இயற்கை விவசாயத்தை நம்ம நல்லா கடைபிடித்து அதை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வரணும். குறிப்பாக யூத் இந்த ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அந்த ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர் வந்த போது பல கோணங்களில் பார்த்தோம். இப்போ ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் என்ன பண்ணலாமா, ஆட்டோமேட்டட் ஃபார்மிங்கில் நமக்கு ஏதாவது என்ன மாதிரியான யூட்டிலிட்டி வரும். குறிப்பாக மாடு உலர்த்தே அந்த மாடு காலில் இருக்கிற சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் அது நல்ல உரமாக இருக்குது. இப்போ மாடு விழாமல் இப்போ டிராக்டர் போகிறதே, அந்த ரப்பர் டயர் போகிறதே, அதாவது கேஜ் வீல் போகிறதே, இந்த மாதிரியான சில இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கிறதா, இந்த சாயில் என்ரிச் ஆகுதா, இது மாதிரியான சில ரிசர்ச் எல்லாமும் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக டிராக்டர் நம்ம விடத்தே அதுலேருந்து வர கார்பன், அது ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது டீசல், அதுலேருந்து வர புகை, அது இல்லாமல் இதை கொஞ்சம் எலக்ட்ரிக்கில் பண்ணலாமா, இது மாதிரியான சில அப்புறம் மோர் மேனுவல் பட் ஆனால் லைட் வெயிட். ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா
ஒரு டிராக்டர் புல்லிங்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் மோட்டார் புல்லிங்காக இருந்தாலும் சரி, அதில் நிறைய எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா? இது மாதிரி பல ரிசர்ச் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். சில அவுட்புட்ஸும் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸில் வச்சுருக்கோம். எல்லாரும் அக்ரிகல்ச்சரை நேசிக்கணும், முடிந்த வரையில் அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நமக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக சாப்பாடு தான் முக்கியம். கடைசியாக சாப்பாடு வயிறு நிரம்ப சாப்பிடணும். அதுக்காக தான் இவ்வளவும் உழைக்கிறோம். இந்த அரைச்சான் வயிறு அதுக்கு தான். ஸோ அதனால் இந்த ஒரு உந்துதலோட இன்னைக்கு இந்த யூத் கான்க்ளேவ் ஐஐடி மெட்ராஸில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்காக இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரும் காலகட்டத்தில் ஒரு ஆட்டோமேட்டட் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவில் நம்ம நிறைய ஆய்வு செய்யணும். அதுக்குள்ள சில ரிசர்ச், அதுக்கு என்னெல்லாம் என்கரேஜ்மெண்ட், அதையும் நம்ம எடுத்துக்கணும். நிறையா அக்ரோடெக் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வரணும். நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரணும். விவசாயியை நம்ம ஒரு தெய்வமாக கொண்டாடணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். வணக்கம்.